Alti, I've done one song. First time I'm dancing. I'm lip syncing and all for one song. What do you think? Just tell me honestly. If it's not good, it's not so much he was talking. Okay, 7 months later, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சொல்லிட்டு ஒருத்தர் ஆடிட்டு இருக்காராம். After Con City again, I was telling my friend Vishal, 8 script வந்திருக்கு as அப்பா ரோல். So பையனுக்கு அப்பா. So I said, see, it's so nice. I'm not going to be like, இன்னும் எனக்கு அப்பா ரோல் மட்டும் வருது இல்ல. But I'm saying always take random. I'll be like, are you okay? What are you up to these days? I'm good, Das. Are you okay? I'm busy. I'm dubbing. Enjoy, man. Okay, man. See you. I'll வந்து அர்ஜுன் வரல. So I'm like, இல்ல உங்களை தாஸ்னே கூப்பிடுறேன். He's like, why you calling my father? You have to call my name. I'm like, I like your father better. A letter heroines-ஓட நடிக்க இப்ப போன படம் அனாபென், இந்த படம் அதித்தி, வாசிங்களா பாயிண்ட் பிடிக்கிறீங்க. ஏ பண்றீங்களா? நான் இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்கிற படம்லாம் இப்ப ஹிட் ஆயிட்டு இருக்கு. நான் பெரிய பருப்பு, நான் சொல்ற மாதிரிலாம் I don't want to do that. I don't want to complicate our relationship. ஃபர்ஸ்டே வீட்டில் ஒரு டைரக்டர் இருக்காங்கடா, எதுக்கு ஃபர்ஸ்ட் நீ கேமரா முன்னாடி போ, அது பிடிக்கலன்னா அப்புறமா நீ டைரக்ஷன் பண்ண அப்படின்னு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. வணக்கம். வணக்கம். ஸோ ஹாப்பி உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி இன்டர்வியூ பண்றதுல ஃபார் ஒன்ஸ் மோர். பல நாள் கனவு இந்த படம் எப்போ வரும் அப்படின்றது இந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்ததுல இருந்து எல்லாருக்கும் அதான் உங்க எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவாகவும் வந்து பல நாள் கனவு தான். பட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து August 28 ரிலீஸ் ஆகுதுன்றது ஸோ ஹாப்பி. என்னன்னா படத்தில் அவ்வளோ பாட்டு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் வந்த பாட்டு எல்லாமே பயங்கரமான ஒரு சென்சேஷன். ஸோ அதனால் இந்த லேட் சில படங்கள் அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் லேட்டாக அப்படின்ற எண்ணமே இல்லாமல் அப்பப்போ புது புது பாடல்கள், புது புது அப்டேட்ஸ், அது வந்து படம் வருதோ இல்லையோ பாட்டு வருது. ஸோ அந்த வகையில் ஒரு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு உங்களோட கன்சர்னு என்னன்றது புரியுது. ஏன்னா ஒரு 2 நாளாக ப்ரொமோஷனில் பயங்கர ஹெக்டிக்காக இருந்திருக்கீங்க அப்படின்றது ரொம்ப நல்லா புரியுது. ஸோ எப்படியும் என்னதான் நம்ம வெளியெல்லாம் போனாலும் டெம்ப்ளேட்டாக ஒரு 5-6 கேள்வி வந்துடும். பண்றதே எனக்கு ஒரு breath of fresh air ஆ இருக்கு. Thank you. அது தவிர்க்கவும் முடியாது. I know. Up to a point where ஒரு கேள்வி கேட்டா இவர் என்னோட ஆன்சர் சொல்வாரு, நான் இவரோட ஆன்சர் சொல்லுவேன். ஃபுல்லா தெரியும். ஸோ இதே கேலப்போட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா இந்த படம் வந்து டைட்டில் டீசர் வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களோட வாய்ஸ் ஓவர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. டைட்டில் டீசர் கிட்டத்தட்ட கிமு 24ல அந்த ரிலீஸ் ஆனது. பட் இன்னும் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதுக்கப்புறமும் இருக்கும். ஸோ அங்கே வந்து எடுத்த உடனே உங்கள் வாய்ஸ் வரதான் ஆரம்பிக்குது. அந்த கான்வர்சேஷன் ஒரு 20 செகண்ட் to 30 செகண்ட் கான்வர்சேஷனே வந்து இந்த பேர் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்காங்களே, சூப்பராக இருக்காங்களேன்ற ஒரு ஃபீல் வந்து அந்த 20 செகண்டே கொடுத்துருச்சு. அந்த 20 செகண்ட்னா அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாமே நம்ம ட்ராவல் பண்ணுதுன்னு வைங்களேன். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே மீட் பண்ணும்போது, எஸ்பெஷலி ஒரு லவ் ஸ்டோரிங்கும் போது, அந்த 2 லீட் கேரக்டர்ஸுமே வந்து கேரக்டர்ஸாக மாறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒன்று நடக்கும்ல. ஸோ அப்படி எப்படி அந்த ஐஸ் பிரேக் பண்ணீங்க? ஆக்சுவலா சுதர்ஷன் நம்ம எந்த ஒரு ஐஸ் பிரேக் அந்த மாதிரி நம்ம மீட் பண்ணி பேசினதே கிடையாது. நேரா செட்ல மீட் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் அந்த கிரெடிட் அதுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா ஐ திங்க் அவங்க ஒரு அன்பிலீவபிள் எனர்ஜி ஒன்று கொண்டு வருவாங்க செட்டுக்கு, which is how Anjali is in the movie, இவங்களோட கேரக்டர். And for me initially it was very easy. இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது பிகாஸ் நான் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பேன் and she had this extrovert. So I think the way she is around people, I think off camera அது பயங்கரமா எனக்கு I think அந்த எனர்ஜி பாஸ் ஆன் ஆயிடுச்சு. So I think the credit goes to her only. I don't think ஒரு ஐஸ் பிரேக் லைக் உட்காந்து பேசி நான் தான் அர்ஜுன் ஓகே அதுக்கு நம்ம சீன் இப்படி பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஐ திங்க் ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் டே ஆன் செட் இட் செல்ஃப் ஐ திங்க் அது பயங்கரமா அது செட் ஆயிடுச்சு. ஆமா, சிங்க் ஆயிடுச்சு. ஆனா இப்ப பொதுவா இப்படி பண்ணுவாங்கல்ல, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணா 2 பேரை பத்தி மட்டும்தான் கதைன்னும் போது, பட் அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப்போ அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இல்ல. சோ சர்ப்ரைசிங்லி எனக்கு அதித்தியோட ஒர்க் ஷாப் இல்ல, எனக்கு சோனாவோட ஒர்க் ஷாப் இருந்தது. ஏன்னா அந்த கேலிக்கட் ஷெட்யூல் தானே ஃபர்ஸ்ட். சோ அது வந்து we had like a workshop because ஸ்ரீகாந்த் தெரியும்ல, இட்ஸ் வெரி பர்டிகுலர். எப்படி அந்த அந்த ரகு எப்படி இருக்கணும் and அவனோட மேனரிசம்ஸ் எப்படி இருக்கணும் சொல்லி. சோ அதுக்கு ஒரு ரீடிங் செஷன் மாதிரி ஒன்னு வெச்சோம். ரொம்ப பிரீஃபா. that chemistry is more intense, right? ஆமா ஆமா ஆமா, அது ரொம்ப டிஃபரண்டான ஈக்குவேஷன். எனக்கும் இந்திராக்கு இருக்கிற ஈக்குவேஷன் ரொம்ப டிஃபரண்ட்.
எனக்கும் அதித்திக்கு இருக்கிற ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். பட் அங்க அஞ்சலி ஸோ அது ஸோ ஐ திங்க் இந்திராவோட சீக்வன்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வரும்போது it was easy. But I think again the credit for both the Raghus I think goes only to Aditi and Sona. சூப்பர். ஓகே. ஸோ டைரக்டர் ஸ்ரீகாந்த் வந்து உங்கள்கிட்ட நரேட் பண்ணும்போது எப்படி அதை ரிசீவ் பண்ணீங்க? ஏன்னா அப்போ மாவீரன் வந்திருந்தது, விருமனன் மாவீரன் 2 படம், அது 3வது படமா உங்கள்கிட்ட வந்து நரேட் பண்ணிருப்பாரு. இது 4வது 5வது படம் நேசிப்பாயா பண்ணியிருந்தேன். இல்ல ஓ அப்பவே பண்ணிட்டீங்களா அது? I was working. ஓ நைஸ். ஓகே. அதுக்கு நடுவில் நீங்க நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த கதையை நம்ம பிக் பண்ணலாம், டு த கோர் ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன் நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, ஏன்னா போர்ல வந்து அவர் ஆல்ரெடி அவர் ஒர்க் பண்ணிருக்காரு ஸ்ரீகாந்த் வந்து. எஸ், அந்த அதனால இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே. ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இந்த மாதிரி $1 million ஸ்டுடியோஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஹேட் ஃபேத் இன் யுவராஜ் சார் சிங். ஸ்கிரிப்ட் நல்லா பிக் பண்றாங்க. They did Good Night, they did Lover. அதுக்கு நல்லதான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் பண்ணாங்க. தட் அண்ட் this time I'll mention you, don't worry. Thank you. They also said இப்போ அர்ஜுன் தாஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ I was like okay, அவர் வில்லனா பார்த்துருக்கோம். ஸோ he already has a good fan following. I'm sure they're all looking forward. இவர் வந்து ஒரு full-fledged love story பண்ணா எப்படி இருக்கும் சொல்லிட்டு I thought okay, that will also work. And they were like say debut director. சரி கேட்கலாம் சொல்லிட்டு I think அவர் ஆரம்பிச்சு 15 minutesலயே எனக்கு வந்து I was sold. I'm like எனக்கு இது பண்ணணும். It was feel good. I could relate. And இது நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி. I'm just giving a heads up. Yeah. One big reason நான் சைன் பண்ணது வந்து என் அக்கானால. பிகாஸ் நம்ம என்னதான் க்ரோயிங் அப் நம்ம நிறைய சண்டை போட்டோம். பட் வாட் வில் பிரிங் அஸ் டுகெதர்னா இந்த மாதிரி ராம்காம்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ஒன்றா உட்காந்து பார்ப்போம். ஸோ இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு மேக் கண்டென்ட் லைக் தட். மேபி இதே மாதிரி 2 other sisters ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபோன் எல்லாம் விட்டுட்டு வில் ஸ்பெண்ட் 2 hours டைம் டுகெதர். ஸோ ஐ திங்க் மை சிஸ்டர் ஆல்சோ வாஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரீசன் தை. ஓகே. அவங்கள்ட்ட நீங்க இந்த கதை கேட்டுட்டு என்ன சொன்னீங்க? நம்ம இப்படிலாம் படம் பார்ப்போம்ல, அப்பா படம் லிட்டரலி அதே தான் சொன்னேன். I was like Aish, like we watched so many movies like this together growing up. இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்குடி I'm doing அப்படின்னு. She's like that's so nice, this is exactly what we need அப்படின்னு. I'm like okay. ஏன்னா அவ ரொம்ப இந்த அடி தடி அந்த மாதிரி நிறைய பார்க்க மாட்டேன். She loves to watch soft sweet movies, so she's like please Aditi make something like this. Okay. Yeah. போர் சமயத்துல கண்டிப்பா உங்கள்ட்ட இதை பத்தி பேசியிருந்திருப்பாரு ஸ்ரீகாந்த். சத்தியமா பேசலையா? ஸோ ஆக்சுவலி சுதர்ஷன் ஐ திங்க் அதிகம் இந்த கதை தெரியும். சூர்யா நாராயணன் சொல்லி ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்னும் டெபியூ பண்ணல, பட் வெரி வெரி குட் டைரக்டர். ஸோ ரெகுலராக மீட் பண்ணுவோம், ஸ்டோரிஸ் நரேட் பண்ணுவார். இப்போ ஹீஸ் பிச்சிங் நம்ம இப்போ பிச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ஸ்ரீகாந்த், அவர் ஒரு லைன் மட்டும் நரேட் பண்ணுவோம். ஐ செட் கம் கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லி ஸ்ரீகாந்த் வந்தான். ஸ்ரீகாந்த் எப்படி இருப்பான்னு தெரியல, காஃபி ஷாப்பில் மீட் பண்ணிட்டு லைன் ஒன்று சொன்னார், மியூசிக்கல் லவ் ஸ்டோரி. ஐ செட் ஓகே டன், யூனோ நல்லா இருக்கு, ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம மீட் பண்ணலாம். ஷோர் நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். ஓவர். அதுக்கப்புறம் காலே வரல. சூரியட்டையும் அப்பப்போ கேட்பேன் என்னடா ஆச்சு, இல்லை எழுதிட்டு இருக்காரு. ஓகே. கட் டு போர் பிஜோயை மீட் பண்ணுறதுக்கு போகும்போது ஸ்ரீகாந்தை பார்க்குறேன். ஸ்ரீகாந்த் நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை நான் தான் தமிழ் டயலாக்ஸ் நான் தான் எழுதுறேன். சூப்பர், அந்த கதை என்னாச்சு? நான் நரேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ போரோட மொத்த ஷூட்டு முடிஞ்சு, ஷூட்டிங் டைமில் அவன் வருவான் சீன்ஸோட வீடியோ காயில் வந்து இதுதான் இன்னைக்கு இருக்கிற டயலாக், அப்போவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஐ சார் ஸ்ரீகாந்த் அந்த ஸ்கிரிப்ட் இல்லை, போர் இந்த ஷெடியூல் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டைம் எடுத்து பிரேக் எடுத்துட்டு நான் வரேன், அதுக்கப்புறம் நான் வரேன். ஐ சார் ஓகே நெவர் மைண்ட். போர் ஷூட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 months டைம் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்தார் ஒரு நாள், ஒரு மெசேஜ், ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, நான் நரேட் பண்ண வரேன், ப்ளீஸ் கம் கேட்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் நரேட் பண்ணது தான். ஸோ பை தென் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட. போர் மொத்தமாக எல்லா என்டையர் ஷூட்டில் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் மோர் அந்த. இப்போ உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது சமீபமாக ஏ லெட்டர் ஹீரோயின்ஸோட நடிக்க, இப்போ போன படம் அனாபென், இந்த படம் அதித்தி, பார்த்தீங்களா? ஸோ அர்ஜுன், அனாபென், அர்ஜுன், அதித்தி. இப்போ எனக்கு அப்படியே எக்ஸைட்டா இருக்கு, இப்போ அடுத்த படத்துலலாம் யார் யார் நடிப்பாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு காம்பினேஷன் இருக்கு தெலுங்குல, அனிகா சுரேந்தர், புட்டபொம்மா.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஆஹா இது ஒரு ஹிட் காம்பினேஷனா இருக்கே சேர்ந்துச்சுன்னா படம் பயங்கரமா ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வாவ். யோசிக்கவே இல்லை. தேங்க்யூ. நீங்க இதை ஏ பண்றீங்களா? நான் இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்கிற படம்லாம் இப்ப ஹிட் ஆயிட்டு இருக்கு. லவ் டுடே யூத் அந்த மாதிரி ஒன்ஸ் மோர் வச்சிருக்கோம், ஹிட் ஆனா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது இங்கிலீஷ் படம் டைட்டில் ஐ நோ தட் டு ரீமேக் ஆஃப் இப்போ இதுல சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட், ரிப்பீட் வாட்ச் ஃபேவரட்டான லவ் படங்கள் இருக்கும் தமிழ்ல அப்படின்னு. ஸோ அந்த படங்கள்லாம் உங்களுக்கு என்ன, இப்போ நீங்களும் அக்காவும் சேர்ந்து அடிக்கடி பார்க்குற தமிழ் படம் என்ன லவ் ஸ்டோரியா பொறுத்தவரை? அலைப்பாயுதே, டும் டும் டும், இப்போ லேட்டஸ்டா வந்து திருச்சிற்றம்பலம், மௌனராகம், காதலன், ஜீன்ஸ், அண்ணியனோட லவ் ட்ராக், அப்புறம் அம்பி நந்தினி. ஏன்னா இந்த பிகினிங் she won't fall for him, she'll hate அம்பி, she'll say எனக்கு ரெமோ பிடிச்சிருக்கு, then she realizes சரி இந்த பையன் தான் ஜென்யூனா இருக்கான், at least this version, and she ends up with அம்பி. எனக்கு அது பிடிக்கும் for his innocence. Okay, இந்த படங்கள்லாம் ஆல் டைம் ஃபேவரட். ரிப்பீட் வாட்ச்லாம் ரிப்பீட் அதான் ஐ திங்க் அலைப்பாயுதே, டும் 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 நிறைய தடவை பார்த்தாச்சு. நான் திருச்சிற்றம்பலம் தியேட்டர்லேயே 4 தடவை பார்த்தேன், ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 தடவை பார்த்தேன். really liked it. உங்களுக்கு எனக்கு ஆக்சுவலி ஜில்லுனு காதல், சில்லுனு காதல், இதுவே மௌனராகம், wait third one no சத்யா one scene he told correct. அந்த கதவுக்கு பின்னாடி அது ரொம்ப பிடிச்ச இல்ல நிறைய இன்டர்வியூ சொல்லு இல்ல வேற இன்னொன்னு இல்ல தெரியும் அவங்க பிகாஸ் இப்போ ரீசெண்டா காலையில இருந்து இன்னைக்கு நேத்து எல்லாமே இதுதான் கேட்டு இருந்தாங்க. So this is nice. I think Roja, Bombay, Dil Se, certain sequences, but Minnale, Barna Mayram on the love portion. So correct. ஆமா அது ரொம்ப அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். Even I think the one with Surya sir and Sameera Reddy, அந்த portions ரொம்ப அழகா இருக்கும். ஆமா மேக்னா அந்த Sachin also is good. Sachin also is good. நிறைய அந்த மாதிரி நிறைய I think the portions are Gajniல இருக்கிற அந்த few scenes are very very beautiful. So exactly. ஆமா so அந்த மாதிரி நிறைய scenes இருக்கு where it is beautiful. ஆமா சூப்பர். சாங்ஸ்னா ஜென்ரலா இப்போ நீங்க அலைபாயுதே, மின்னலே, இதெல்லாம் வாரணமேரம்லாம் சொன்ன மாதிரி ஜென்ரலா ஒரு பியூட்டிஃபுல் ஒரு லவ் சாங்கா, ரொமான்டிக் சாங் நம்ம அதை பார்த்து வளர்ந்துருப்போம் அந்த மாதிரி. அன்பே அன்பே கொள்ளாதே from Jeans, என்னவளே I like சுந்தரி கண்ணால் from அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. தென் பச்சை நிறமே, எனக்கு சில்லுனு காதலோட ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். ஆமா full album is fantastic. வாரணமாயிரம் ஆல்பம் is very nice, அது அழகா இருக்கும். மின்னலே again 12B நல்லா இருக்கும். மஜ்னு சூப்பரா இருக்கும். come on அந்த பதில் உண்மைதான் போல. என்னது ராஜாவா ரஹ்மானா நிறைய இல்ல இப்போதான் ஸ்ரீகாந்த் பேசினா it was like all these songs. பீமா சூப்பரா இருக்கும். காக்கா also in fact சர்வம் அவுட்ஸ்டாண்டிங். அது சூப்பர்பான ஆல்பம். அது ஆக்சுவலி பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஆல்பம் எனக்கு. I think பையா also ரிதம் வெரைட்டியா வருது பாருங்க, எவ்வளவு சாங்ஸ் நம்ம கடந்து நம்ம வந்திருக்கோன்றது. ரோஜா ஆல்பம் also is very ரோஜா is fantastic. பாம்பே நல்லா இருக்கு. விட்டா நம்ம ரெண்டு பேரும் நிறைய ஒன்னொன்னா வருது இப்போ. எனக்கு இப்போ ஒன்ஸ் மோர் முடிஞ்ச அப்புறம் தான் நீங்க குட் பேட் அக்லி போனீங்க. ஓகே, நீங்க ஒன்ஸ் மோர் செட்டில் அவரை ரகுவாவே பார்த்துட்டு குட் பேட் அக்லி படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? I will tell you one story. So இந்த மிஸ் ஒருத்தி பாட்டு பார்த்திருப்பீங்க, காலேஜ் போர்ஷன், டோன்ட் லாஃப், ஓகே, and then so அதுல அவங்க பாடுற மாதிரி ஆடுற மாதிரி எல்லாம் இருக்கு. So I think அந்த கேலிக்கட் போர்ஷன் வாட் எவர் ஷூட் பண்ணிட்டு தான் நம்ம ரெண்டு பேருமே we started shooting. So அந்த செட்டு வந்ததுக்கு அப்புறம் I think he got like the clips from that song. He was like, Alti, I've done one song, first time I'm dancing, I'm lip syncing and all for one song, I'm like pretty nervous, can you just take a look, honest up, உனக்கு என்ன தோணுதோ நீ சொல்லு. So he was like super nervous and he's playing the song. He's like, what do you think? Just tell me honestly. If it's not good, it's not. So much he was talking. Okay, 7 months later
தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சொல்லிட்டு ஒருத்தர் ஆடிட்டு இருக்காராம். ஓகே, I texted him. I'm like, என்ன ரகு இது? What is this? Miss ஒருத்திக்குலாம் அவ்வளவு சீன் போட்டியா? What is this? He's like, don't ask. I had to. Okay. So, why he's killing it? What is the other song on the top of the ship? Ottaruba. The one with the too good. I was screaming for you in the theater. Me and Thambi went mad. I'm sending him videos. I'm like, this is crazy, yo. அதெல்லாம் அசர் மாஸ்டருக்கு தான் போய் சேரணும். I was excited for him. I'm like, this is mad. Then I was thinking, maybe if we do one song like this, it'll be like Raghu and Anjali in a parallel universe. It'll be crazy. அது பயங்கர ரசிச்சு அடைபடுறது. ஒத்தரூபா தாரெல்லாம் வந்து நாக்கெல்லாம் மடிச்சு அப்படியே அந்த சாங்குக்குள்ள போயிருப்பாரு சுத்தி. அவ்வளவு இமேஜின் மைக் புடிச்சிட்டு சும்மா கைய கால் ஆட்டி 4 ஸ்டெப்புக்கே அவ்வளவு ஃபீல் பண்ணவர் அப்படி ஆடிட்டு இருக்காரு. நம்ம லைக் இல்ல I don't know. மிஸ் ஒருத்தி என்ன தெரியுமா, அதுல கோரியோ ஒண்ணு இருக்கு. பட் என்னோட மைண்ட்ல அது ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் வென் மிஸ் ஒருத்தி, நான் சொல்லிருக்கேன் நிறைய இடத்துல, அந்த மிஸ் ஒருத்தி ஃபர்ஸ்ட் வீடியோ வரும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப ஆமேச்சோரிஷா ஆடுறாரு, அப்படிதான் ஆடுறாரு, இது நல்லாவே இல்லைன்னு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, அது ஆஸ் பர் தி சீக்வன்ஸ், இவன் ஒரு காலேஜ்ல போய் ஸ்டேஜ்ல ஆடுறான். we are not showing him as a dancer, neither is he some rock star singer, எதுவுமே கிடையாது. அவன் அங்க ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு, ஸ்பான்டேனியஸா ஒண்ணு பண்ணணும். ஸோ எனக்கு என்னன்னா, இவர் கொரியோகிராஃபர் இந்த ஸ்டெப் எல்லாம் காட்டுறாரு. எனக்கு என்னன்னா, ஐ வாண்ட் டு ஷோ இட் லைக் he's not a dancer. அந்த மாதிரி ஆடுறது ரொம்ப இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா லிப்சிங்கும் இருக்கு, பிளஸ் அவனும் ஆடணும், ஆக்வர்டாவும் இருக்கணும். ஸோ அந்த இது வெளியே வரணும். பட் ஐம் வெரி கிளாட் ஃபீட்பேக் எல்லாம் வந்தது. எதுக்கு ஐ வாஸ் லைக் குட் ஆகுது, அப்போ டிரான்ஸ்லேட் ஆகுது, மூவிங் அரவுண்ட் எவ்ரிவேர். கரெக்ட், எல்லா இடத்துலயும் பாடி அப்படி அவங்கள்ட்ட பாடும்போதெல்லாம் இட் வாஸ் ஓகே. பட் ஸ்டேஜ்ல when you do a choreo, it should not look choreographed, it should not look stylish. ரொம்ப பப்பி ஷேமா இருக்கணும் ஆடும்போது, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப். சரி, ஓகே. குட் பேட் அக்லி பண்ணும்போது அசர் மாஸ்டர் ஃபுல்லா இது பண்றாரு. ஹி வாஸ் லைக், நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னு ப்ராப்பரா ஒன்னு பண்ண வைப்போம். பிகாஸ் பிரியா நல்லா ஆடுவாங்க. ஃபர்ஸ்டே பண்றது தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தான். ஆமா. ஸோ ஐ செட் ஓகே. ஸோ இவங்களுக்கு தெரியல, நானும் வர படங்களை தான் டான்ஸ் பண்ண முடியும், வர படத்துல எங்கேயுமே டான்ஸ் கொடுக்கல, ஃபைட் தான் இருக்கு. ஸோ ஆமா. ஸோ ஃபைனலி கொடுத்தாங்க. ஐ செட் ஓகே. பட் ரிஹர்ஸ் பண்ணி வி வென்ட். பட் ஆல் கிரெடிட் டு அசர் மாஸ்டர். கொஞ்சம் நஞ்சமா ஆடுனீங்க, லாஸ்டா இருந்துச்சு. அதுல லிட்டலா ஒரு சீக்வன்ஸ் வந்து அப்படியே தசாவதாரம் படத்துல கிளைமேக்ஸ்ல உலக நாயகனை பாட்டுல கேஸ் வைக்குமார் சார் சுத்தி இங்க ஒரு 10 பேர் வருவாங்க, அந்த மாதிரி ஃபுல்லா கேர்ள்ஸ், டபுள் ஆக்ஷன் வேற. லிவிங் தி லைஃப். எனக்கு தான் தெரியும் எப்படி ஷூட் பண்ணனும்னு. ஓகே, பட் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்காங்க தியேட்டர்ல பாக்கும்போது. இல்ல, பட் one thing about Aditi is always she's very immediate about அந்த ஃபில்டரே கிடையாது. she'll just send it directly. okay, இதுதான் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ நீங்க ஆடினதுக்கு அவங்களோட காம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, அது மிஸ் ஒருத்தியும் அண்ட் குட் பேட் அக்லிலுமே. அவங்க பாடினதுக்கு நீங்க என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் there's one song that is going to release now. ஆல்பம் சாங் ஒன்னு பாடி இருக்காங்க. சோ அது ரொம்ப பிடிச்சது. ஆரடி காத்து தாய் கேள்வி நான் கேட்டோம்னா I in fact called her also. I said this is superb. I've never heard you sing like this. This is really good. Because now I think I called and said, no, can I share it? நான் phone பண்ணி கேட்டேன். I said Aditi, is it okay for me? Hey, share it. பலிக்குதா என்ன please share. I want more people to listen to this song. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது பாட்டு. So I said yeah, she's it's immediate feedback. Suppose அவங்க phone answer பண்ணலனா, suppose phone answer பண்ணா மறுபடியும் மேபி ஒரு 3 நாள் கழிச்சு phone பண்ணுவாங்க. then I'll give feedback. This dialogue and all, don't touch your heart and tell. I don't do அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ இப்போ 2 பேரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சு கம்பேரிசன் சொல்ல முடியாது, ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இதில் சொன்ன மாதிரி தான் ரீமேக்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் ஒரு படம், எனக்கு அந்த படம் வந்து கருடனோட ரீமேக்ன்றது ஆன்லைனில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த பைரவம்ன்ற படம் ஏன்னா ஒரு அந்த பேசிக் லைன் ஸ்ட்ரக்சர் மட்டும் எடுத்திருப்பாங்க, பட் வாஸ் மோர் கமர்ஷியலைஸ்ட் ஃபார் தி தெலுங்கு ஆடியன்ஸ். ஓகே, எனக்கு அது தெரியல. பட் நீங்க ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருக்கீங்கன்றது தெரியும். அது ஆன்லைன்ல பார்க்கும்போது ஓஹோ கருடனோட இதுதான் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுல போன் வேற எடுக்க மாட்டாங்கன்றீங்க நீங்க. That has never happened. எவ்வளவு அப்டேட்ஸ் நீங்க கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. இல்ல ஆல்வேஸ் அது ஐ திங்க் இப்போ லைக் ஐ திங்க் Aditi is one person நான் எப்பவுமே I will always check in on her. நான் எப்பவுமே அது not just during shoot, I think அதுக்கு அப்புறமும் I always கண்டிப்பா அது நான்
He'll always Random-ஆ. take random. I'll be like, "Are you okay? Okay. What are you up to these days?" Okay. "I'm good, Das. Are you okay?" Okay. "I'm busy. I'm dubbing." "Enjoy, man." "Okay, man. See you. See you." Yeah. ஆமா. எப்பயாவது if I want to share something, I'll be like, "Oh, you know, this happened. And he's always like available as a friend. ஏதாவது I can always pick up the phone and be like, "Das, this happened. What do you think?" And ரொம்ப genuine-ஆ he'll give advice. I'm like, சரி, okay. Sweet guy. Okay, thank you. நைஸ். ஏன்னா ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிளில் தான் உங்களை தாஸ்னு அட்ரஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஆமா. இல்ல என்ன யாருமே சாந்தகுமார் சார் தவிர்த்து அண்ட் ஐ திங்க் அதித்தி தவிர்த்து யாருமே என்ன தாஸ்னு கூப்பிடல. யோக் பாபு சார் தாஸ். நம்ம இவரு லல்லு லல்லு இஸ் மோஸ்ட்லி ஹி சேஸ் பாய். ஓகே. நான் பாய் நான் அப்படிதான் வருவாரு. யோகி பாபு சார், சாந்தகுமார் சார் அண்ட் அதித்தி இவங்க 3 பேர் தான் என்ன தாஸ்னு கூப்பிடுறாங்க. No, it's because first sir கூப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாயில வந்து அர்ஜுன் வரல. So I'm like, இல்ல உங்களை தாஸ்னே கூப்பிடுறேன். He's like, why you calling my father? You have to call my name. I'm like, I like your father better. I'll call you Das. ஓகே. ஸோ ஏன் இந்த ரீமேக் விஷயம் வந்தான்னா கண்டிப்பாக அது என்னதான் நமக்கு அதில் எடுத்துகிட்டு அவங்க வேற ஒன்றா பண்ணியிருந்தாலும் நிறைய மாற்றிருப்பாங்க கண்டிப்பாக. பட் ஆப்வியஸாக ஒரு ரீமேக்குன்றது இன்றைக்கி இருக்க சூழலில் அப்போ ரீமேக்குன்றது பெரிய விஷயமா இருந்தது. ஒரு தெலுங்கு படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறது, இங்கேருந்து அங்கே பண்ணுறது, இங்கே கலெக்ட் பண்ண விட ரீமேக் பண்ண வெர்ஷன் அதிகமாக செலிப்ரேட் பண்ணப்பட்ட படங்களுமே இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்தது, இங்கேருந்து அங்கே போனதுன்ட்டு. பட் இன்றைக்கி எல்லாருமே ஓடிடியில் இல்லை இதில் பார்த்துட்றாங்க. பட் இந்த டைமில் நம்ம அந்த கால் எடுக்கணுமான்ற ஒரு விஷயம் இருந்தது. நான் இதே கேள்வியை நான் முன்னாடி கான்செப்ட் சமயத்தில் அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அதனால இது உங்கள்கிட்ட மட்டும் அது உங்களுக்கு யோசனையா இருந்துச்சா? சரி, டெஃபினெட்லி நீங்க சொல்ற மாதிரி இப்போ எல்லாரும் எல்லா லாங்குவேஜோட படமும் சும்மா சப்டைல்ஸ் வச்சு பார்க்குறாங்க டெஃபினெட்லி. பட் அதை தாண்டியும் தே ஃபெல்ட் லைக் இல்லை நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம தெலுங்குலேயே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. இட்ஸ் அ ஸ்டோரி யூ வாண்ட் டு டெல் யுவர் ஆடியன்ஸ், கோ ஃபார் இட். ஓகே. உங்களுக்கு அந்த ஆஃபர் இது பார்த்துட்டு வந்ததா இல்லை அதுக்கு முன்னாடி எதுவும் நம்ம படங்கள் பார்த்து மாவீரனார், விருமன் அப்படி? விருமன் எல்லாம் பார்த்துருந்தாங்க. ஸோ தேவலே ஓகே ஒரு ரூட்டட் ரோல் இவங்க பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். ஸோ கோஇன்சிடென்ட்லி தமிழ் அண்ட் தெலுங்கு டெபியூ வாஸ் அ ரூட்டட் மூவி ஃபார் மீ. கரெக்ட். எஸ். அது பெருசாக எல்லாருக்கும் அப்படி அமையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூமே அதை வந்து சொல்லியிருந்தீங்க. சங்கர் சார் வீட்டிலேருந்து ஒரு விஷயம் வரும்போது ஆப்வியஸாக அவங்க சிட்டியில் வளர்ந்த பொண்ணு ஒரு சிட்டி படத்தில் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருடைய ஒரு ஜென்ரல் தாட்டாக இருக்கும். பட் அதை மாற்றணுன்றது அண்ட் ஆஸ் an actor it's not something exciting for me. நான் வீட்டில் எப்படி இருக்கனோ அதே மாதிரி போய் I'm going to just turn up there. Okay, other than other characteristics which are there. இவங்களோட அடுத்த அந்த மியூசிக் வீடியோ சொன்னல அது பாருங்க. He's been waiting for it. அது ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, நிவாஸ் கரெக்ட், குமரன் சார் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். We shot that last year. Coming soon guys. Once more வந்து ஒரு 1 week குள்ள வந்துரும். Yeah, nice, super. ஸோ இப்போ ஒன்ஸ் மோர்க்கான ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டு இப்போ படத்துக்கான வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வெவ்வேறு படங்களில் பிஸியாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எப்படி இருக்குன்றது நீங்கள் பேசுகிறத வச்சே புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் ஜஸ்ட் எல்லாரும் 2 பேருமே ஒரு மாதிரி சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மீட் பண்ணலாம் அந்த மாதிரி, இல்லை அவங்க தம்பி எப்படி உங்களுக்கு கண்டிப்பா பழக்கமா இருக்கு? இன்ஃபேக்ட் தம்பியோட இன்னும் நிறைய பேசுவாங்க. ஆமா, அஜி நிறைய ஃபோன் பண்ணி பேசுவாரு. ஸோ அது ஐ திங்க் ஒரு நாள் அதித்தி தான் ஃபோன் பண்ணி தம்பி பேசணும். ஓகே, அதான் நம்பரே நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெகுலரா இஸ் இன் டச். ஸோ தம்பிகிட்ட பேசுவேன். பட் இல்ல இங்க அவ்வளோ நம்ம மீட் பண்ணதில்லை ஆக்சுவலா. ஒரே ஒரு வாட்டி ஐ திங்க் எல்லாம் டீமா போய் மீட் பண்ணும்போது we've not always in touch through the phone. ஆமா. அண்ட் அதித்தியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க கிருஷின்னு சொல்லி, அவங்களோட நான் ரெகுலரா டச்ல இருப்பேன். ரொம்ப ஆமா அதித்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அது அவங்கள்ட்டையும் பேசுவேன். இப்போ அவரு அர்ஜித்துமே லான்ச் ஆறாரு. எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் உங்கள்ட்டையும் they discuss more of like films, cinema, ஏதோ பேசுவாங்க. I don't go that side. Most of the time it's both of us catching up with some nonsense. Most of the time it's some nonsense, or I'm like, you know what happened? And he's like, what happened? I'm like, this and all happened. And he's like, நீ சும்மா இருக்க மாட்டியா? I'm like, yeah. No, but I think on the that ease is there. I think at any time அவங்க என்ன ஃபோன் பண்ணலாம். There are very few people that I have like a friendship with in the industry, and I think he's one of my closest friends. Super. Yeah. நீங்க என்ன சொன்னீங்க தம்பிட்ட? ஏன்னா எல்லாருமே முன்னாடி நான் காசிப்பாக கேள்விப்பட்டது சொல்கிறேன். அவர் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இன்னொன்று முருகதாஸ் சார் கிட்ட அவர்
அசிஸ்ட் பண்ணாருன்றதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டது. சார்கிட்டயுமே நம்ம அதை முருகதாஸ் சார் இன்டர்வியூ பண்ணும்போதுமே அதை நான் கேட்டேன். இந்த மாதிரி வெற்றிமாறன் சார் கிட்டயும் இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணான் காலேஜ் முடிச்சுட்டு. ஐ திங்க் ஐயோ சரியா ஞாபகம் இல்லை, ஆனா காலேஜ் முடிச்சோடனே he did an internship with வெற்றிமாறன் சார் ஆல்சோ. அதுக்கப்புறம் மദ്രാസിல முருகதாஸ் சாரோட ஃபுல்லா டிராவல் பண்ணலாம். ஸோ அதான் டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நடிக்கிறாரு, அவங்களோட இவங்க கிருத்தி ஷெட்டி இவங்கலாம் பண்றாங்க. இந்த போட்டோ பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த ஸ்விட்சிங் பாயிண்ட் எப்படின்றது உங்கள்கிட்ட கண்டிப்பா பேசியிருப்பார்ல சீனியர். அவருக்கு என்னன்னாலும் வீட்டுல இந்த சீனியர் கீனியர்லாம் கிடையாது. வீட்டுல அப்பா பொண்ணு பையன் அக்கா தம்பி, that is all. நம்ம ஒர்க் வந்து we don't discuss or நான் டிப்ஸ் தரேன் நான் இது பண்றேன், nothing like that. Because I think நம்ம ரொம்ப கிளியரா இருக்கும். I'm like I will not poke my nose into this. நீ வந்து கேட்டேன்னா definitely we will have that conversation. நான் பெரிய பருப்பு நான் சொல்ற மாதிரி இல்லை. I don't want to do that. I don't want to complicate our relationship. So I'm like, it's your work, you do, you figure it out அப்படின்னு. But I think more than anything as a sister I'm just genuinely excited and so happy for that child. Because he loves to dance, he loves music and he's trained so hard like acting இதெல்லாம் பண்ணிட்டு. So I'm like okay, வீட்டில் என்னன்னா ஃபர்ஸ்டே வீட்டில் ஒரு டைரக்டர் இருக்காங்கடா, எதுக்கு ஃபர்ஸ்ட் நீ கேமரா முன்னாடி போ, அது பிடிக்கலன்னா அப்புறமா நீ டைரக்ஷன் பண்ண அப்படின்னு. So then he really thought about it and he's like Cherry. Then he trained and then he's like okay இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லிட்டு now he has signed. I'm really happy. சூப்பர். ஓகே. ஸோ அப்போ வீட்டில இருந்து தொடர்ந்து விஷயங்கள் வரும்போது, ஆனால் இவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க வீட்டில் அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஆனால் நாங்களாம் வெளியே இருக்கும்போது அப்போ வீட்டில் ஃபுல்லாக சினிமா பற்றி தானே பேசுவாங்களா? எங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒன்று இருக்கும்ல, இவங்க வீட்டில் என்ன பேசிப்பாங்க? No, we talk cinema, we don't discuss each other's work. Okay. ஜென்ரலா பேசுவோம், இந்த படம் பார்த்தியா, உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, அந்த மாதிரி maybe we talk, but not like what do you think about this project லாம் we don't. Yeah. Nice. ஸோ இவரோட ஃபிலிமோகிராஃபி கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்கு போகுதுன்றது இதுவா தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஏன்னா லாஸ்ட் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க, நான் ஆன்சர் கேட்டுக்கிட்டேன். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இப்போ கம்ப்ளீட்டா வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு 2.0 அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா இவர் சிரிச்சா ரொம்ப கியூட்டா இருக்குன்றது எல்லாருடைய கருத்தும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப டார்க்கா இன்டென்ஸா பார்த்தனால there are actually so many guys crushing on you. Do you know that? உண்மைதான் அது. Really, I'm not joking. பசங்களே சொல்றாங்க. என்ன எப்படி சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப இன்டென்ஸாவே இருந்து அவர் உதட்டுல இருந்து கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சுன்னா நல்லா இருக்கலாம். Exactly. அவர் அந்த மாதிரி இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் வந்து நீ சப்போஸ் அவர் மீட் பண்ணினா ஜாலியாக ஒரு படம் பண்ண சொல்லேன், சிரிச்சுட்டே ஒரு படம் பண்ண அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன் மச்சான் அப்படின்னு. ஸோ அதை உடைக்கிறதே, அந்த ஸ்டீரியோடைப்பை உடைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். அந்த ஒரு டாக் இன்னொன்று இவர் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான அந்த அன்புனா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு டாப் 3 அன்பு எடுத்துட்டாங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்த அன்பும் வந்துடும். ஸோ அதை உடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. அதை கிரியேட்டர்ஸ் உடைக்கணும், அவங்கள வேற மாதிரி அவங்க பார்க்கணும்னு நினைக்கணும். ஈவன் தோ நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தாலும் மறுபடியும் ஒரு இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை பண்ணலாமா வேணாமா, அந்த ஒரு டிஸார்ட் தட்குள்ளே போகிறோங்களே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ இருக்க கிரியேட்டர்ஸ் உங்களை பார்க்குற விதம் மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி பயங்கரமாக மாறி இருக்கு. ஐ திங்க் இல்லை, மூவி ஆஃப்டர் மூவி. பிகாஸ் ஐ திங்க் இப்போ நீங்கள் கைதி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் ரோல்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை எதுவும் வேண்டாம் அந்தகாரம் வரணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் நிறைய ஹாரர் ஜானர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது. ஸோ இல்லை அந்தகாரமோட எக்ஸ்பீரியன்ஸ் போதும், ஹாரர் வேண்டாம். தென் மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ்னால எதுக்குன்னு தெரியல, பட் ஐ டோன்ட் நோ, இந்த டைட்டானிக் ஸ்டோரினாலேயே இருக்கலாம், வந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ரொமான்டிக் ஸ்டோரிஸ். அந்த டைம்ல தான் ஒன்ஸ் மோரோட பிச் ஆச்சு. I heard the idea and I said, okay. Then Poor happened. Then கொஞ்சம் காலேஜ் ஸ்டோரிஸ் வந்தது. Then ரசவாதி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ரொமான்ஸ் பார்த்தேன். Then of course the main I think கிரெடிட் ஹலிதாக்கு தான் போகணும், லோனர்ஸ்க்காக. ஏன்னா அதில் ஒரு வல்னரபிலிட்டி காமிச்சாங்க. தென் போக போக ஐ திங்க் தே saw little bit of romance in அநீதி, பட் அதில் ஒரு வயலன்ஸும் இருக்கு. தென் ரசவாதி பார்த்தாங்க. ஆஃப்டர் கான் சிட்டி அகேன் ஐ வாஸ் டெல்லிங் என் ஃப்ரெண்ட் விஷால் சொல்லுங்க, 8 ஸ்கிரிப்ட் வந்திருக்கு as அப்பா ரோல். பையனுக்கு அப்பா. So I said, see it's so nice. I'm not going to be like, இன்னும் எனக்கு அப்பா ரோல் மட்டும் வருது இல்ல, but I'm saying நல்லா இருக்குல்ல. After seeing me as a father, it's different stories that have come அப்பா ரோல்ல வந்திருக்கு. So I said okay, it's all different. இப்போ இல்ல நெகட்டிவ் ரோல்ஸ் இப்போ எதுவுமே யாரும் கூப்பிடுறதும் இல்ல.
ஆமா, பட் கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன். இட்ஸ் நாட் லைக் இல்ல நெகட்டிவே வேண்டாம், பட் அந்த ஆர்க் நல்லா இருந்தது, ஒரு ஒரு சூப்பர் ஆன வில்லன் கேரக்டர் இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஐ டேக் இட். அது கண்டிப்பா அந்த ஸ்பேஸ் இன்னொரு படத்துல கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் சி எதுவுமே இப்ப இது வரைக்கும் பண்ண வில்லன்ஸ்ல எதுவுமே என்ன சொல்றது, இட்ஸ் ஆல் லைக்கபிள் வில்லன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். எதுவுமே இட்ஸ் நாட் லைக் என்னடா இவன் இப்படி பண்றான் அப்படி இல்லை. வெதர் அது கைதியா இருக்கட்டும், இல்லைன்னா குட் பேட் அக்லியா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், எல்லாமே தெர் இஸ் சம்திங் வேர் ஓகே விக்ரம் அகேன் அன்புனால அந்த கன்வென்ஷனால, பட் எதுவுமே அந்த இன்னொரு வில்லன் அந்த ஃபீலிங் எந்த ஒரு ஓஜியா இருக்கட்டும் எதுவுமே இட்ஸ் நாட் தட் அவ்வளோ இன்டென்ஸ் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். மீன்ஸ் அந்த அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு வந்து ஒரு உள்ள ஒன்று ஃபீல் ஆகும்ல, என்னடா இவ்வளோ கொடூரமா இருக்கான்னு அந்த ஃபீலிங் வராது. இஃப் தேர் இஸ் சம்திங் லைக் தட் நாட் சிமிலர், பட் எனக்கு அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி நான் எடுத்து பண்ணுவேன். பட் இப்போதைக்கு லைன் அப்ல உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்கு, 2 படம் ஒன்னா பண்ணிட்டோம். ஸோ இல்லை இப்போ இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அந்த ஃபேமிலி கிட்ஸ் நைஸ் ஸ்டோரி. சூப்பர் ஹீரோவா இருக்கட்டும், ரஞ்சித் ஜெயக்குடி சாரோட படமா இருக்கட்டும், இப்போ அடுத்த ரிலீஸ் ஆக போற படமா இருக்கட்டும், #லவ்வா இருக்கட்டும். ஆமா, பட் நெக்ஸ்ட் இயர் ரஞ்சித் ஜெயக்குடி சாரோட ஒரு ஒரு ரொம்ப ப்ரூட்டல் வயலண்ட் ஆக்ஷன் ஃபிலிம் ஒன்று இருக்கும். தேர் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன் அளவுக்கு இல்ல அவ்வளோ இல்ல, பட் இட் இஸ் கோனா பி ப்ரூட்டல், ரொம்ப ப்ரூட்டலான ஒரு வித் கிரேசி ஆக்ஷன் பிளாக்ஸ் வயலண்ட் ஃபிலிமா இருக்கும். பட் உங்களை பொறுத்தவரையில இப்போ நீங்க விருமன்லயும் சரி, மாவீரன், இப்போ இந்த படத்துலையுமே இப்போ நீங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அதோட தன்மை மாறாம படங்களை வந்து அந்த கேரக்டர் பிளே பண்றதை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜாலியான ஒரு பொண்ணு வந்து நிறைய இடங்கள்ல வெளிப்படுறாங்க. அது என்டர்டெய்னிங்காகவும் பார்க்க ரொம்ப அப்பீலிங்காக ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் டேரக்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ண வரும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்க்காக வருது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரெக்ரெட் இருக்கா? இல்லை இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி? அப்படி இல்லை, தே ஹாவ் அப்ரோச்ட் மீ வித் அதர் திங்ஸ் ஆல்சோ. ஆனால் சில விஷயம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸிங்காக இல்லை ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தால் ஐ ஆக்சுவலி avoided doing that. ஒரு ஆடியன்ஸாக இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ், எனிபடி வாட்ச் எனிதிங் ஃபைன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி இருக்கிற படம் நான் ரொம்ப நிறைய பார்க்க மாட்டேன். இப்போது லைன் அப்பில் ஐ ஹாவ் ஒன் வித் அறிவழகன் சாரோட ஒன்று பண்ணுறேன், ஒரு த்ரில்லர். ஸோ தட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஒன் மோர் வந்து 96 ஒரு ப்ரொடியூசரோட மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் நந்தகோபால் சார். ஸோ அவரோட ஒன்று ஐ பிளே அ டீச்சர் in that. Okay. So I am getting different things. The story எனக்கு பிடிச்சதுன்னா I'm ready to do any sort of thing. Even if it's depressing, it's okay. But if it's something that I'm excited about or I'm like, இல்ல this story needs to be told and I'd love to be a part of it, for sure. So இப்போ இந்த 2 படங்களுமே உங்களை சுத்தி female centric. அந்த உங்களை சுத்தி அது உங்களுக்கு அந்த கால் எடுக்கிறது உங்களுக்கு எப்படி எக்ஸைட்டிங்கா கண்டிப்பா இருந்திருக்கும். பட் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட இல்லை. More work for me. I'm very happy. ஓகே. ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நம்மளை சுற்றி தான் ஃபுல்லாக இருக்குது, நம்ம தான் அதில் இது பண்ண ஃபுல் ப்ரெஷர் நம்மக்கிட்ட இருக்குன்னும் போது அது பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் ஆகுது. பட் மோர் தென் ப்ரெஷர் ஐ ஃபீல் ஐ எம் பிளெஸ்ட் தட் அ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் see that in me and அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சு வராங்க. சரி இவங்களை வச்சு இந்த படம் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி வராங்க. ஸோ ஐம் ஹாப்பி. இப்போ அறிவழகன் சார்லாம் உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துருந்துருப்பாரு. ஸோ எஸ் பாய்ஸ்லாம் சார் ஒர்க் பாய்ஸ்ல இருக்கு வருஷமா. ஸோ அதனால இந்த காம்பினேஷன்ல இந்த கொலாபரேஷன்ல என்ன நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம்ன்றது பார்க்கறதுக்கு வெயிட்டிங். தேங்க்யூ. ஸோ இப்போ இன்னைக்கு ஜென்ரலாக இன்னைக்கு இருக்க சினிமா எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் உள்ள கிரியேட்டர்ஸாகவும் சரி, டெக்னீஷியன்ஸாகவும் சரி, ஆர்டிஸ்டாகவும் சரி, இன்னைக்கு நிறைய ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் நிறைய மாறி இருக்கு. நீங்களுமே லாஸ்ட் 2 இயர்ஸில் பயங்கர ஆக்டிவாக இருந்திருக்கீங்க கெரியரில். ஸோ என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்க சினிமா? ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஐ திங்க் நிறைய லாட் ஆஃப் டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் ஹேவ் கம் இன். ஐ திங்க் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. அண்ட் விச் ஐ திங்க் இஸ் அ குட் சைன் தானே. ஐ திங்க் நிறைய பேர் உள்ள வந்து ஐ திங்க் அவங்களோட டேலண்ட் வந்து அவங்களுக்கு ஆடியன்ஸ் எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் கிரேட். ஐ திங்க் நிறைய லீட் ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க, காமெடி பண்றதுக்கு நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க.
நாட் ஜஸ்ட் சினிமா பட் ஐ திங்க் ஓவரால் ஐ திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூடியூப்ல இருக்கட்டும் இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் ஐ திங்க் தேர்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஒன்று இருக்கு அண்ட் தென் அது அவங்க எப்படி அது கன்வெர்ட் பண்ணி சினிமாக்குள்ள வருது ஐ திங்க் இட்ஸ் 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 கிரேட். நிறைய ஆக்டர்ஸ் வந்து டிரெக்டர்ஸாக மாறுறாங்க லைக் Ken, for example, and you know a lot of them. I think Nariya team, directors, Lokesh, again directors, actors are marranga. So I think that's a positive sign there. And it's definitely audience ko Nariya options irukku, as you know, different stories, different directors, different technicians. So nice, good only. Ama. நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம ஊர் சினிமா இல்ல அங்க தெலுங்குல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? I feel there's a big shift. Firstலாம் it's like சரி பெரிய பட்ஜெட் படம் வருதுன்னா ஆடியன்ஸ் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தது. வாட் ஐ ஜென்வனி லைக் இஸ் ஆடியன்ஸ் இஸ் செலிப்ரேட்டிங் குட் ஸ்டோரிஸ். இட் டசன்ட் மேட்டர் வேர் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஆர் ஹூ இஸ் டெல்லிங் ஆர் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் இட் ஆர் ஹூ இஸ் த லீட். இப்போ சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு, ஸோ குட். நான் அழுதுட்டு இருந்தேன் தியேட்டர்ல அந்த எண்ட்லனால. She shouldn't have died. ஐயோ செத்துருக்க கூடாது, கீழே உயிரோட இருக்கணும், ஐயோ அப்படின்றது. Yeah, that's how I felt. So I'm like, it's moving you, right? You're so captivated. I'm like, that's so nice. So I love that the audience is celebrating all the good stories. Okay. Yeah. சூப்பர். அங்க தெலுங்குல ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? உங்களுக்கு தெலுங்கு அது கம்ஃபர்ட்டா இருந்துச்சா லாங்குவேஜ்? Yeah. Okay. Growing up I had a lot of Telugu friends. So ரொம்ப ஈஸியா புரியும். And I pick up also easily. So ரெண்டு தடவை படிச்சு காமிச்சிட்டாங்கன்னா சொல்லிடுறேன் அப்படியே. அங்க யாருடைய படங்கள்லாம் நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் there obviously Rajmouli sir's movies I love. Okay. நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்ததே மகதீரா தான், ராம்சரண் சாரோட படம் தான். நான் தெலுங்கு படம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது அதுதான். So I like that. Obviously Bahubali. Then I like Nani sir's பார்த்திருக்கேன், very entertaining. Yes, Jay Balaya only. Ninnu Kori I think is a very sweet movie. Jersey. ஓஜி பாத்தீங்களா? Why you putting me on the spot? Yeah, obviously. Look at him. அவங்க கவலை. ஏன் படம் பாத்தியா? அது பவன் கல்யாண் சார் இல்ல. பவன் கல்யாண் சார்க்காக நீங்க கேட்கல. அது ஐயா இருக்கீங்க அதனால கேட்டேன். இல்ல சம்ம ரோல் அதுல சூப்பரா இருக்கு. நான் ஓஜி 2க்காக வரட்ட அன்னைக்கு நான் சொன்னேன் கான்செப்ட் ப்ரமோஷன் ஓஜி 2 வருதுடா. ஸோ சூப்பரான ரோல். ஸோ அப்படிதான் இதுவா இருக்கு. ஸோ இப்போ கான்சிட்டியோட கலெக்ஷன் பிஸ்னஸ் இப்போ நாங்கள் கேட்ட வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. யாரும் சொன்னாங்க? சொல்றாங்க. சோ இல்ல ஹாப்பியான ஒரு இல்ல டெஃபினெட்லி ஹாப்பி. ஆமா. சோ அந்த ஷிஃப்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ மக்கள் கிட்ட இருந்து இவ்வளவு ரெஸ்பான்ஸ் வருது, பிசினஸாவும் பெருசா இருக்கு அப்படிங்கும்போது as a lead அதை நம்ம அதை யோசிக்கணும் இல்லையா? இல்ல கண்டிப்பா. இல்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் முதல் ஹாப்பினஸ் வந்து ஹரிஷ் ப்ரொடியூசர் படத்துக்கு. அண்ட் அது ஹார்ட் அர்ன் மணி அட் தி எண்ட் ஆஃப் இட். அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் என்னை நம்பி அந்த கதை வரும்போது நான் ஃபர்ஸ்ட் டேல சொல்லிட்டு ஹரீஷ் பட்ஜெட் ஓகே தானே. தென் ஃபைனலி ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே அவர் பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சிருந்தாரு. தென் தியேட்டர்லும் கலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இஸ் வெரி ஹாப்பி ஃபர்ஸ்ட்லி அவருக்கு ஹரீஷுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் என்னை நம்பி அது ஃபோர்ஃப்ரண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. அது மூமெண்ட் அது பிஸ்னஸ்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஐ டோல்ட் மைசெல்ஃப் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அது ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் இருக்கும்ல அவங்களுக்கு. அண்ட் ஃபைனலி தியேட்டரில் ஆடியன்ஸோட ஃபீட்பேக், பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் கைதியில் என்ன பார்த்ததுக்கப்புறம் அண்ட் பண்ண படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர வைக்கிறது தியேட்டருக்கு இட்ஸ் நாட் ஈஸி. கான்செப்டில் அதை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ஏன்னா டிரெக்ட் ஃபீட்பேக் அவங்களுக்கு வரும்போது அவங்கள அந்த சரவணங்கிற ரோல் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அந்த கிரெடிட் எனக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் அது ஹரீஷ், யோகி பாபு சார், வடுவகர் சீமா, ஆனபென், அந்த ஃபுல் டீமுக்கு போய் சேரணும். விடிவி கணேஷ் சார். ஏன்னா ஐ திங்க் ஒரு ஃபேமிலியை ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டருக்கு உள்ள டு லிசன் டு த ஆடியன்ஸ் லாஃப் ஒன்று இருக்குல்ல, அது சரியான ஒரு ஃபீலிங் அது. ஸோ வெரி ஹாப்பி, ஐ ஜெனுவன்லி ஹாப்பி, மோர் தென் மீ ஹாப்பி ஃபார் ஹரீஷ் ஆக்சுவலி. பட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் எஸ், நவ் ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி தட் இப்போ ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு கான்செப்ட். ஸோ ஹாப்பி. நைஸ் சூப்பர். ஸோ ஆகஸ்ட் 28th வெயிட்டிங் ஃபார் ஒன்ஸ் மோர். நாங்கள் இந்த காம்பினேஷனில் பயங்கரமான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ப்ரீஸை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அண்ட் சோனா அவங்களுக்கும் உங்களுக்குமான, இந்திராவுக்கும் ரகுக்குமான விஷயங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். அந்த பாட்டு பெரிய சென்சேஷன் இந்திரா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.